வணக்கம் ராஜேஸ்வரி. மதுரையில் வந்து நீட் தேர்வு மதுரையில் 15 மையங்களில் கிட்டத்தட்ட 8222 தேர்வர்கள் தற்போது தேர்வு எழுத இருக்கின்றனர் ராஜேஸ்வரி. இந்த நிலையில் வந்து நீட் தேர்வு மாணவ மாணவியை கடும் சோதனைக்கு பின்பாகவே உள்ள அனுமதிக்கப்படுகின்றன. குறிப்பாக நீட் தேர்வு மையங்களில் அரசு பல்கலைக்கழகங்களில் மேல் அங்கி அதாவது அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மாணவிகள் தலையில் அணியக்கூடிய கிபான் அணிவதற்கான தேர்வு விண்ணப்பத்தின் போது சிறப்பு அனுமதிக்கான விண்ணப்பத்தில் இருந்தால் அதுக்கான சோதனைக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். சிறப்பு அனுமதி பெறாத மாணவியரால் அகற்றப்பட்ட பிள்ளை உள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் ராஜேஸ்வரி. ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனை உள்ள மாணவிகளுக்கு சுவாச கருவி எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஸ்டிக்கர் போட்டு தலைமுடி ஜடை போட்டிருந்தபடி வந்த மாணவிகளின் பொட்டுகள் அகற்றப்பட்டு ஜடை அழிக்கப்பட்ட பின்பே முழு சோதனைக்கு பின்பே உள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் ராஜேஸ்வரி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரையில் 15 தேர்வு மையங்களில் 8222 மாணவ மாணவியிடம் நீட் தேர்வு எழுதுகின்றனர். குறித்த எல்லா மையங்களிலும் போலீசார் மிகுந்த அளவில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து எல்லா மையங்களிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 15 மையங்களில் நகர்பகுதியில் இருக்கும் மையங்களில் ஏற்கனவே காலையில் 11:30 மணி முதலே வந்து அருகிலுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மதுரை மட்டுமல்லாமல் மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர் வந்து இந்த காலை முதலே வந்து அந்த தேர்வு மையங்களில் குவிய தொடங்கினார். ஏனென்றால் தொடர்ந்து பல்வேறு சோதனைகளுக்கு பின்பே உள்ள வந்து மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிற கடுமையான சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகிற இந்த நிலையில் வெளியூரிலிருந்து வரும் அந்த மாணவ மாணவியர் தங்களுக்கு இந்த வீடியோ காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து உணவை வெயிலில் உட்கார்ந்து அமரும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அந்த பள்ளிகளுக்கு அருகே வந்து பெற்றோர்கள் அவர்களுக்கு உள்ளே உடன் வரும் பெற்றோர்கள் வந்து அவர்கள் தங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படாத இந்த நிலையில் தற்போது வந்து வெயிலில் காத்திருக்கும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது ராஜேஸ்வரி. தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் அதாவது தங்கள் பிள்ளைகளை வந்து நீட் தேர்வு எழுத உள்ள அனுமதி அழைத்து சென்று விட்டு தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியின் வெளியே காத்திருக்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது ராஜேஸ்வரி. வணக்கம் ராஜேஸ்வரி. மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் 22 மையங்களில் 9731 மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காலை முதலே சேலம் மாவட்டத்தில் உள்ள நீட் தேர்வு மையங்களில் பெற்றோர்கள் தங்களது மாணவர்களுடன் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சேலம் அரசு கலைக்கல்லூரி பகுதியில் அமைந்துள்ள நீட் தேர்வு மையத்தில் பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு கலைக்கல்லூரி சேலம் பிரதான சாலை என்று அச்சிடப்பட்டிருந்தது. இதனால் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு நீட் தேர்வு எழுத வந்த பின்னர் இங்கிருந்தவர்கள் இந்த மையம் இல்லை என்று கூறி தர்மபுரி என்று கூறி அந்த மாணவியை திரும்பி அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த மாணவி கண்ணீருடன் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதே போல மற்றொரு மாணவி அரசு கல்லூரி அச்சிடப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் வேற எதுவும் அச்சிடப்படாமல் வெறும் அரசு கலைக்கல்லூரி மட்டும் என்று ஆல் டிக்கெட்டில் அச்சிடப்பட்டிருந்தது. இதனால் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு அந்த மாணவி வந்தார். அவர் இந்த நீட் தேர்வு மையம் இல்லை, உங்களுக்கு எடப்பாடி நீட் தேர்வு மையம் என்று கூறினார். இதனால் அங்கிருந்து மாணவி வேகமாக எடப்பாடி அரசு கலைக்கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றார். இதனால் நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மையத்தில் பல்வேறு ஆடை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிறம் கலந்து இருந்தால் அவர்களை மீண்டும் வெளியில் அனுப்பி அருகாமையில் உள்ள ஜவுளி கடையில் டி-ஷர்ட் வாங்கி வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் குறிப்பாக தற்போது 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உள்ளிருந்து வெளியே அனுப்பினர். அவர்களினுடைய பெற்றோர்கள் அருகாமையில் உள்ள ஜவுளி கடைக்கு சென்று புதியதாக டி-ஷர்ட் ஒன்றை வாங்கி வந்து அதை அணிவித்து அதன் பிறகுதான் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையங்கள் முன்பும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது கொளுத்தும் வெயிலிலும் அவர்களுக்கான அதாவது நிற்பதற்கு கூட எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யவில்லை. ஒவ்வொரு நீட் தேர்வு மையத்தின் முன்பும் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நீட் தேர்வு என்பது 22 மையங்களில் 9731 மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்பொழுது ஒவ்வொரு மாணவர்களும் பல்வேறு பரிசோதனைக்கு பிறகுதான் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி. ஆனந்த், தற்பொழுது இந்த நீட் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 22 நீட் தேர்வு மையங்கள் உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு நீட் தேர்வு மையங்களிலும் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நுழைவாயில் பகுதியில் குவிக்கப்பட்டு அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்களும் உள்ளே சென்று மாணவர்களை பரிசோதனை செய்து அதன் பிறகுதான் உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இதே போல ஒவ்வொரு மையத்திலும் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராஜேஸ்வரி.